ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக அழகாக இருக்கும். வாங்க, இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா லைட் பாக் கலர் மாதிரி இருக்குது. கலர் எனக்கு சொல்ல தெரியல. அப்புறம் வந்து முந்தி வந்து டார்க் க்ரீன் மாதிரி, ப்ளவுஸும் வந்து அதே மாதிரியே கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து கலர் வந்து அந்த சாரீலேருந்து கொஞ்சோண்டு கலர் நம்ம துணியை எடுத்துருக்குறேன். எடுத்துகிட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து போட் நெக் தான். அதுக்கு வந்து லென்த்து வந்து நமக்கு 15, ஷோல்டர் வந்து 7.75 வரும். கழுத்து அகலம் வந்து 4.25 வச்சுருக்கிறேன். ஸோ ஆம்கோல் இறக்கம் வந்து அதே 7.25 வச்சுட்டு சுற்றளவு வந்து 18 வந்தது அவங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து நம்ம கீழே வந்து மடித்து அடிச்சுக்கலாம். இந்த டிசைன் வந்து நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப கசகசன்னு இல்லாமல், ஒரு லேஸ் ஒர்க் எதுவும் இல்லாமல் நம்ம சாரீ கலரை வச்சு சிம்பிளாக ஒரு டிசைனு பார்க்குறதுக்கு நீட் லுக்காகவும் இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்லீவ் டிசைனும் இருக்கும். வீடியோவில் டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கேன், போய் அதையும் பார்த்துட்டு வாங்க. இந்த கஸ்டமர் வந்து நமக்கு ஒரு 4 ப்ளவுஸ் போல் கொடுத்துருந்தாங்க, டிசைன் ப்ளவுஸ் எல்லாம். ஒவ்வொரு டிசைனாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு விட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை சுற்றி நம்ம அடித்து தையல் போட்டுட்டு பிசரெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே டிசைனை வந்து நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இது போட் நெக்கு வச்சுருக்கிறேன். நார்மல் ப்ளவுஸில் நம்ம எப்படி யூ நெக் வச்சு நம்ம டிசைன் பண்ணுவோமோ அதுக்கும் இதே மாதிரி டிசைனை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி நம்ம இது பண்ணிவிட்டு அங்கங்கே அர்கட் பண்ணிக்கோங்க. மார்க்கை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து சென்டர் வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சென்டர் கரெக்டாக. ஏன்னா அங்கே தான் டிசைன் பண்ண போகிறோம், அதனால் நமக்கு வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் யூ நெக் வச்சுருந்தீங்கன்னா அதே மாதிரியே நீங்கள் நார்மல் நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்தமாரி நெக் வச்சுருந்தாலும் அதேமாரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்தமாரி ஒரு 3.5 இன்ச்சு இல்லைன்னா 4 இன்ச்சு உங்களோட சைஸாக அந்த முக்கோண ஷேப் வந்து எவ்வளோ பெருசு வேணும், சின்னதாக வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஒரு 3.5 4 வச்சுருக்கிறேன். அதேமாரி சதுரமாக கட் பண்ணிக்கிங்க, நிறையா பீஸ் கட் பண்ணிக்கிங்க. அந்த லென்த் வைஸுக்கு நமக்கு எத்தனை வேணுமோ ஒரு 10 15 எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி மடக்கிறேன்னா அதே மாதிரியே மடக்கி ஒரு முக்கோண ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இந்த டிசைன் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். யார் வேணாலும் தைச்சி பழகலாம் அந்த டிசைனு. எல்லா பீஸையும் அடித்து சமமாக அந்த பிசரெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லீவுக்கும் வேணும், அதனால் ஸ்லீவுக்கு பேக் சைடு எல்லாத்துக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு சமமாக இது பண்ணிக்கோங்க. எல்லா பீஸும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி. இப்போ வந்து அந்த சென்டரில் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க ப்ளவுஸில் பேக் சைடு, அதில் வச்சு அப்படியே நேராக நம்ம வந்து கழுத்து ஃபினிஷிங் பண்ணலை, அதனால் சென்டரில் நேராக வச்சு ஒன்று மேலே ஒன்று அந்த பிசர் வந்து வெளியில் தெரியக்கூடாது. ஒன்று மேலே ஒரு 1/2 இன்ச்சு மேலே மேலே ஏற்றி வச்சு வரிசையாக வச்சு தையல் போட்டுட்டு வந்துடுங்க. கீழே லாஸ்ட்டில் எத்தனை வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருசாக வேணாலும் சின்னதாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரியே இந்த பக்கமும் வச்சுக்கலாம். நம்ம அதே மாதிரியே வருதான்னு பார்த்துங்க. ஸ்கொயர் ஷேப்பில் இப்படி வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சதுரமாக தெரியும். இந்த பக்கம் எப்படி நம்ம வச்சோமோ அதே மாதிரியே அளவில் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரு ஈவன் இல்லாமல் இருக்கும், அதனால் கரெக்டாக அந்த முக்கோண ஷேப் வந்து 2 பக்கமும் பார்க்குறதுக்கு சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அந்த சாரீ கலர்லேயே அந்த ப்ளவுஸ் கலர் வந்துருக்கு இல்லைங்களா, அந்த க்ரீன் கலரு, அந்த க்ரீன் கலரில் இல்லைன்னா நீங்கள் லேஸ் ஒர்க்கு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து அந்த சாரியோட ப்ளவுஸோட கிளாத்தே வந்து
1 இன்ச்சு அளவுக்கு எடுத்து மடக்கி அடித்து வச்சுருக்கிறேன். ஓரெல்லாம் மடித்து அடிச்சிருக்கிறேன். சென்டரில் அந்த பிசுறு நம்ம தெரியக்கூடாது. அதனால் 1 இன்ச்சு அளவுக்கு வச்சு அந்த சென்டரில் வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம். நான் வந்து அந்த சென்டரில் வந்து எனக்கு அந்த புட்டா டிசைன் வருது. உங்களுக்கு அதுமாரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வேணால் பட்டனு ஏதாவது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து நேராக அதில் வந்து எனக்கு அந்த டிசைன் வர்றதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுனால சென்டரில் வந்து அந்த புட்டா டிசைன் வர்ற அளவுக்கு வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்திங்களா? அந்த புட்டா டிசைன் சென்டரில் வரும்போதும் அந்த சாரீ கிளாத்தோடு பார்க்கும்போது அழகாக இருக்குது. இதில் வந்து நம்ம பாசி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் சென்டர் பக்கம் எடுத்து டாட் பிடிச்சிக்குங்க, பேக் சைடு டாட்டு. அடிச்சுட்டு அந்த முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம வந்து பாசி ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் ஸ்டோன் வேணாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து பாசி ஆஃப் பீடு பாசி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். பாசி என்கிட்ட இந்த பாருங்கள் இந்தமாரி ஆஃப் பீடாக இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வச்சு நம்ம கொஞ்சம் பெருசாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்தமாரி வாங்கி நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டோன் வேணாலும் ஒட்டிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் வந்து என்கிட்ட இருந்த பீடு வச்சு நான் தைச்சிட்டேன் அந்த முக்கோணம் இதுக்கு. ஏன்னா அது தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் வந்து நம்ம ஒரு பாசி வச்சிட்டோம்னா அழகாகவும் இருக்கும். இன்னொரு தடவை உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு பாசி வந்து அதில் ஓட்டை இருக்கும். நமக்கு அந்த ஓட்டையில் வச்சுட்டு நம்ம இப்படி வச்சு தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பேக் சைடு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக் சைடு வந்து இப்படி போட்டு நம்ம பார்க்கும்போது போட் நெக் போட்டுட்டு ஒரு சாரீ காட்டன் சாரீ இப்படி கட்டும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிசைனு. ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக இருக்குது பார்த்திங்களா? அந்த சாரீ கலரு லைட் கலருக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து டார்க் கலருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ ஸ்லீவு நம்ம இது பண்ணிக்கலாம். உங்களோட அளவுக்கு நீங்கள் ஸ்லீவ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம அடித்து திருப்பி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்லீவு. நல்லா ஜாயிண்ட் நீங்கள் எவ்வளவுக்கு விட்டுருக்கீங்களோ அந்த ஜாயிண்ட் அளவுக்கு ஜாயின் பண்ணி அடித்து திருப்பி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா இழுத்து விட்டிங்கன்னா அந்த சுருக்கமெல்லாம் இல்லாமல் போகும். இல்லைன்னா அயன் பண்ணிக்கிங்க. அயன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பிசுறு வந்து இந்த நெளிஞ்சிட்டுலாம் இருக்காது. எப்போதுமே ஒரு துணியை வந்து நம்ம அயன் பண்ணி பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இப்படி தான் தைக்கிறேன். நீங்கள் வந்து அயன் பண்ணி நல்லா நீட்டாக இன்னும் நீட்டாக வேணும் பொட்டிக் ஸ்டைலில் வேணும்னா ஒவ்வொரு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும் போதும் அயன் பண்ணி தான் பண்ணணும். இப்போ வந்து இதேமாரியே முக்கோண ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து பெரிய சைஸ் ஒன்று, அதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று, அதுக்கு சின்னது ஒன்றுன்னுட்டு 3 பீஸாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் வச்சுக்கலாம் அடுக்கடுக்காக. நான் 3 மட்டும்தான் வைக்கிறேன். நீங்கள் இதை விட இன்னும் பெருசாகவும் வச்சு 4 ஸ்டெப்பும் வைக்கலாம். நான் 3 ஸ்டெப்பு மட்டும்தான் வைக்கிறேன். ஏன்னா இது ஷோல்டர்ட்டு வரும்போது வந்து ரொம்ப பெருசாக வச்சோம்னா அது என்னமோ மாதிரி இருக்கும். இந்தமாரி சின்னதாக வைக்கும் போது அழகாக இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து சென்டர் பண்ணிக்கிங்க. சென்டர் பண்ணிவிட்டு அந்த முக்கோணோட சென்டரும் வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வர மாதிரி பார்த்து அப்படியே வச்சு வளைவாக தையல் போட்டுக்குங்க. இப்போ ஸ்லீவும் நமக்கு வந்து அதுக்கு வந்து அந்த முக்கோணம் வந்து தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கு பாசி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பீடு ஒர்க் மாதிரி இல்லைன்னா நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கு எது வேணாலும் உங்களோட விருப்பம்தான் அது. பாசி வச்சிட்டிங்கன்னா 2 ஸ்லீவும் நம்ம இதுமாரி ரெடி பண்ணிக்கிங்களா. பாருங்கள் ஸ்லீவ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எனக்கு கீழே உள்ள பார்டர் நம்ம அதையும் இது பண்ணக்கூடாது. பேக் சைடு நம்ம நெக்குக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து ஸ்லீவில் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஷோல்டர் நான் முன் சைடெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். டாட்லாம் பிடிச்சி ரெடி பண்ணிட்டேன்.
இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பீஸ் கொடுத்து சுற்றி அடித்து நீங்கள் திருப்பிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட அந்த சாரீ கலர் பீஸ் கம்மியாக இருந்ததுனால என்னால் பைப்பிங் கொடுக்க முடியல. இல்லைன்னா நீங்கள் சாரீ கலர்லேயே பைப்பிங் கொடுத்துக்கலாம், இன்னும் அழகாக இருக்கும். பைப்பிங் கொடுக்கும்போதும் அழகாக இருக்கும். என்கிட்ட அந்த கலர் கம்மியாக தான் இருந்தது சாரீ பீஸு, அதனால் நான் அடித்து மட்டும் திருப்பிக்கிறேன். ரெட்டை தையல் கொடுத்து தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கரெக்டாக அந்த சென்டரில் ஷோல்டர் சென்டர்கிட்ட ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கிங்க. இழுக்காமல் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்டில் இருக்கும். அதேமாரி 2 ஸ்லீவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிங்க. அடுத்தது இடுப்பு சுற்றளவு அந்த ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு அந்த ஆம்கோல் இதையும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸ்லீவோட சுற்றளவும் மார்க் பண்ணிக்கிங்க. ப்ளவுஸு இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பட்டு சாரிக்கே நம்ம இந்தமாரி டிசைன் கொடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்லீவும் பேக்கு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சாரியோடு பார்க்கும்போது போட் நெக் போட்டு இந்த டிசைன் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. நீங்களே இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வர தீபாவளிக்கு இந்தமாரி சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கணும்னா இந்தமாரி டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.